பழனி அடிவாரத்தில் என் உறவினர் பெயரில் 100 கோடி சொத்தா? எச்சரித்த அமைச்சர் ரமேஷ். என்னோட உறவினர் பேர்ல பழனி அடிவாரத்துல 100 கோடி மதிப்பிலான சொத்து சட்டவிரோதமா பதிவு செய்யப்பட்டதா சமூக வலைதளத்துல எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை அப்படின்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு அப்படி உறவினர்கள் யாருமே இல்ல அப்படின்னும் பொய்யான தகவல்களை பரப்புறவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அமைச்சர் ரமேஷ் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இத பத்தி திமுக ஐடி விங் தன்னோட ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பழனி ஆண்டவருக்கே மொட்டை போடும் தாவேகா ரியல் எஸ்டேட் அரசு. பழனி ஆண்டவர் பூங்கா சாலையில கடந்த கால சட்ட போராட்டங்களுக்கு பின்னாடி திமுக ஆட்சியில 2025வது வருஷம் மீட்கப்பட்டு பக்தர்களோட வாகன நிறுத்தமா மாற்றப்பட்ட 100 கோடி மதிப்பிலான 1.40 ஏக்கர் கோவில் நிலத்தை வெறும் 2 கோடிக்கு தாரை வார்த்திருக்கு தாவேகா அரசு. போன ஜூலை 6ஆம் தேதி பழனி இணை சார்பதிவாளர் பணி மாறுதலான அந்த ஒரு நாள் இடைவெளிய தந்திரமா பயன்படுத்தி நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி இந்த ஹிமாலய முறைகேடு அரங்கேற்றப்பட்டிருக்கு. இது தாவேகா அரசோட நிர்வாக சீர்கேட்ட அப்பட்டமா காட்டுது. நிலப்பதிவு முடிஞ்ச அடுத்த நொடியே அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கி வெகுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அரசோட நேரடி துணையோட திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொள்ளை அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே, கேமரா முன்னாடி கோவில் ஆய்வுகளை ரீல்ஸா படம் பிடிச்சு நாடகம் ஆடக்கூடிய நீங்க திரைக்கு பின்னாடி நிலத்தரகரா செயல்பட உங்களுக்கு வெக்கமா இல்லையா? முந்தைய ஆட்சியில சுமார் 1316 கோடி மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்ட நிலையில இன்னைக்கு நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி கோவில் நிலங்களை தனிநபர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது எந்த வகையில நியாயம்? பொறுப்பேற்ற 2 மாசத்துல பழனி ஆண்டவருக்கே மொட்டை போடும் உங்களோட இந்த அட்ராசிட்டிய ஆன்மீக பக்தர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அமைச்சர் ரமேஷுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் அவர் இத மறுத்திருக்காரு. அவர் சொல்லும்போது, என்னோட உறவினர் பெயர்ல பழனி அடிவாரத்துல 100 கோடி மதிப்பிலான சொத்து சட்டவிரோதமா பதிவு செய்யப்பட்டதா சமூக வலைதளத்துல எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு அப்படி உறவினர்கள் யாருமே இல்ல அப்படின்னும் பொய்யான தகவல்களை பரப்புறவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு.